எனக்கு வேலைக்கு வேலையும் மிச்சம், அதே சமயம் பசங்களுக்கும் சத்தும் ரொம்ப அதிகமா கிடைச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சமா வெள்ளை சோளம், அதுக்கப்புறம் ப்ரவுன் கலர்ல இருக்கிற அந்த சோளம் 2யும் ஊற வச்சுருவேன். சோளம் மட்டும் 8 மணி நேரமாவது ஊறணும். அத மிக்ஸியிலேயே அரைச்சு பசங்களுக்கு இதில தோசை சுட்டு குடுத்துருவேன். அவ்ளோ சத்துக்கள் இருக்கு இதில. அதுக்கு பதிலா வெள்ளை அரிசி 1 1/2 படி ஊற வச்சு, அத கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்து, அதுக்கப்புறம் அத ஃப்ரிட்ஜில ஒரு 4 நாளாவது ஸ்டோர் பண்ணி வச்சு, அத சுட்டு குடுக்கறது பழக்கம் எனக்கு சுத்தமா கிடையாது. அதில எந்த சத்துக்களும் இல்ல. கொஞ்சமா தான் வெள்ளை அரிசியில சத்து இருக்கு அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்க எந்த மாரி நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நைட்டு. அதுக்கப்புறம் எப்பவுமே நான் வீட்ல அந்த மாரி கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் தான் அந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். அது வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு அது ஸ்மெல் பண்ணாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பேன். கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டிருந்தான். அதுக்காக அவங்க அப்பா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நாங்க பிராய்லர் அடிக்கடி யூஸ் பண்றதில்ல. பட் பசங்களுக்காக டேஸ்ட்டுக்காக அடிக்கடி எப்பாவது